உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னா, நீ உள்ளுவது என்றால் நினைப்பது. நீ நினைப்பதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். சரி சார், நான் நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கு சார். அது அடைய முடியலன்னா நான் என்ன சார் பண்றது? அப்படின்னு நீ கேட்டு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் விட சொல்றாரு. மற்றது. ஒருவேளை நீ அப்படி நினைச்சேல அந்த நினைப்பு. அததான் மற்றது அப்படின்னு அர்த்தம். மற்று அது. நீ நினைச்சியே அந்த நினைப்பு அது தள்ளினும் அப்படின்னா அது நிறைவேறாமல் கைகூடாமல் போனாலும் தள்ளாமை நீர்த்து அந்த நினைப்பு விட்டுவிடக்கூடாத தன்மை உடையது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ நினைப்பு அப்படிங்கிறது கைவிடப்படாத தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? புரியல உங்களுக்கு? நீ நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கட்டும், அந்த நினைப்பு நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லங்கிறார். நட்சத்திரங்களுக்கு குறி வையுங்கள். உங்களால் நட்சத்திரத்தை அடைய முடியாமல் போகலாம், ஆனால் ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்திற்காக சென்றிருப்பீர்கள் அப்படின்னார் அப்துல் கலாம் ஐயா. கடல்ல நீச்சல் அடிக்கணும்னு நினைப்போம். அப்பதான் நம்ம வாய்க்கால்ல இறங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம், குளத்துல இறங்க யோசிக்க மாட்டோம். அதனால நம்முடைய உயர்வு இருக்கட்டும். யூபிஎஸ்சி படிப்போம், குரூப் 1 கிளியர் பண்ணுவோம், குரூப் 1 படிப்போம், குரூப் 2 கிளியர் பண்ணுவோம், குரூப் 2 படிப்போம், குரூப் 4 கிளியர் பண்ணுவோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம், ஒரு போஸ்டிங்காவது கிடைக்கும். நினைப்பதெல்லாம் உயர்வா இருக்கட்டுமே, நினைப்பு தானே சார். அப்படி நம்ம நினைச்சு நடக்கலன்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமே சார். நல்லவர்கள் உன்னை பழிக்க மாட்டார்கள். அதனாலதான் அவர் சொல்றாரு, நினைப்பு கைவிடப்படாத தன்மையுடையதுன்னு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரியா? இந்த திருக்குறள், இந்த 2 திருக்குறளும் உங்க வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அருமையான வார்த்தை. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரியா? அடுத்தது